ரமலான் மற்றும் ஹஜ் யாத்திரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட ஹிஸ்டரி, அர்த்தம், மனித வாழ்வுக்கு என்னென்ன பாடங்கள் சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது யார் வேணாலும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ஒரு மாதம் முழுக்க மனிதன் தன்னையே கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஒரு பயணம் முழுக்க மனிதன் தன்னையே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 2 விஷயங்களும் சேர்ந்தது தான் ரமலான் மற்றும் ஹஜ். இது ஒரு மத சம்பந்தமான விஷயம் மட்டும் இல்ல. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி யோசிக்கணும், எப்படி பிறரை புரிஞ்சுக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு வாழ்க்கை முறை. இன்று நம்ம இதை சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். ரமலான்னா என்ன? ஹஜ்னா என்ன? ஏன் இது முக்கியம்? இதுக்கு பின்னாடி இருக்கும் வரலாறு என்ன? எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோல பார்க்கலாம். முதல்ல ரமலான் பற்றி பார்ப்போம். ரமலான் என்பது இஸ்லாமியர்களின் ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்துல அவர்கள் விடியற் காலையிலிருந்து சூரியன் மறையும் வர நோன்பு இருப்பாங்க. இதை ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஆனா இது சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது. இது முழுக்க ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பிராக்டிஸ் மாதிரி. கோபம் கட்டுப்படுத்தணும், தவறான பேச்சு தவிர்க்கணும், நல்ல செயல்களை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி தான் ஹஜ். ஹஜ் என்பது ஒரு யாத்திரை. ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ்க்கையில ஒரு முறை மக்கா நகரத்துக்கு சென்று இந்த ஹஜ் யாத்திரையை செய்யணும் என்பதுதான் ஒரு முக்கிய கடமையா பார்க்கப்படுது. ரமலான உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் கடைபிடிக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் இருவருமே. ஆனா எல்லோருக்கும் கட்டாயம் கிடையாது. உடல் நலம் இல்லாதவங்க, கர்ப்பிணிகள், சின்ன குழந்தைகள் இவங்க நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹஜ் யாத்திரைக்கு வந்தா அது எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை. அது செய்ய உடல் சக்தியும் பண வசதியும் இருக்கணும், அவ்வளவுதான். அதனால ஹஜ் என்பது ஒரு வாய்ப்பு கிடைத்தவங்க செய்வது. எல்லோரும் செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ரமலான் மாதம் ஒவ்வொரு வருடமும் டேட் மாறுது. ஏன்னா இஸ்லாமிய கேலண்டர் நிலாவை அடிப்படையா வைத்திருக்கு. அதனால புதிய நிலா தெரிஞ்ச உடனே ரமலான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஹஜ் யாத்திரை ஒரு குறிப்பிட்ட மாதத்துல தான் நடக்குது. அது துல்ஹிஜான்னு சொல்லப்படும் மாதம். இந்த டைமிங் எல்லாமே பல நூற்றாண்டுகளாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ரமலான் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுது. எங்க இருந்தாலும் ஒரு முஸ்லீம் இதை கடைபிடிக்க முடியும். ஆனா ஹஜ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நடக்கும். மெக்கா. இந்த நகரம் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் புனிதமான இடம். அங்க இருக்கும் கபா என்ற இடத்தை சுற்றி தான் ஹஜ் யாத்திரையின் முக்கிய நிகழ்வுகள் நடக்குது. தண்ணீர் கூட குடிக்காம இருக்கிறது ஒரு பெரிய கட்டுப்பாடு. அதுவே அவனுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கும். பசி என்னன்னு புரியும், ஏழைகளின் நிலை என்னன்னு புரியும். அதனால தான் இந்த மாதத்துல தானம் கொடுப்பது முக்கியமா கருதப்படுது. இது மனிதனை சாஃப்ட் ஆக்கும். அவ செல்ஃபிஷா இருக்காம மாற்றும். ஹஜ் பற்றி பேசும்போது அது ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லுது. அங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பணக்காரன், ஏழை, பெரியவன், சின்னவன் என்று வேறுபாடுகள் இருக்காது. அந்த ஒரு தருணத்துல எல்லாருமே ஒரே மாதிரி. அது ஒரு பெரிய மெசேஜ். இப்ப ஹிஸ்டரிய பார்க்கலாம். இப்போ இந்த 2 விஷயங்களின் வரலாற்றை பார்க்கலாம். ரமலான் மாதம் மிகவும் முக்கியமானது. ஏன்னா இந்த மாதத்துல தான் குரான் முதல் முறையாக வெளிப்பட்டது. அது நடந்தது ப்ரோஃபெட் முகமது அவர்களுக்கு. அந்த நேரத்துல அவர் தியானத்துல இருந்தபோது முதல் வசனங்கள் வெளிப்பட்டது. அதனால இந்த மாதம் ஒரு சாக்ரெட் பீரியடாக மாறுது. இப்போ ஹஜ் வரலாறு. இது இன்னும் பழமையானது. இதற்கு தொடர்புடையவர் ப்ரோஃபெட் இப்ராஹிம். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய சம்பவம் இதற்கான அடிப்படையா இருக்கு. கடவுளின் கட்டளைகளுக்கு இணங்க அவர் தனது மகன் ப்ரோஃபெட் இஸ்மாயில் அவர்களை சாக்ரிஃபைஸ் செய்ய தயாரானாரு. அது ஒரு ஃபேத் டெஸ்ட். அந்த நேரத்துல கடவுள் அவரை தடுத்து அது ஒரு சோதனை என்று காட்டினாரு. அதே சமயம் இப்ராஹிம் அவர்களின் மனைவி ஹஜார் தண்ணீர் தேடி ஓடிய சம்பவம் கூட ஹஜ் யாத்திரையின் ஒரு பகுதியாக இன்று மீண்டும் எனாக்ட் பண்ணப்படுது. அந்த ஹிஸ்டரி எல்லாம் ரிச்சுவல்ஸாக மாறி இன்றும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணப்படுது. ரமலானில் மக்கள் காலை சூரியன் உதிக்கும் முன்னாடி சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு மாலை வரை ஃபாஸ்டிங். மாலை நேரத்துல தான் நோன்பு திறப்பாங்க. அந்த நேரத்துல ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஹஜ் யாத்திரையில் மக்கள் ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் அணிவாங்க, கபாயை சுற்றுவாங்க, சில இடங்களுக்கு இடையே நடப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பிரார்த்தனை செய்வாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஹிஸ்டரி மீனிங் இருக்கு. ரமலான் நமக்கு சொல்லுவது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள். ஹஜ் நமக்கு சொல்வது எல்லாரும் சமம். இது ஒரு மத வழக்கம் மட்டுமில்ல, மனித வாழ்க்கைக்கு தேவையான 2 பெரிய வேல்யூஸ், டிசிப்ளின் மற்றும் ஈக்குவாலிட்டி. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மதம் பசியை கட்டுப்படுத்துறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு வாழ்க்கை முழுக்க மனசை கட்டுப்படுத்துறது தான் உண்மையான சாதனை. அதை இந்த ஃபெஸ்டிவல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவுல நீங்க புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.